இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18 திருக்கோவில்களில் 25 புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இப்பொழுது பணிகளின் பற்றிய ஒரு குறுப்படம். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியில் தொடக்க விழா மற்றும் திறப்பு விழா செய்யப்பட்ட பணிகளின் தொகுப்பு. ரூபாய் 40 கோடி மதிப்பீட்டில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலில் பெருந்திட்ட வளாகமே பாட்டு பணிகள். மேலும் 9 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டில் பணியாளர் குடியிருப்பு கட்டும் பணி. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இங்க ஒருத்தர் மரச்சக்கு என்ன பிசினஸ் செஞ்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மிகு அருணாச்சலேசுவரர் திருக்கோயிலில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக மேம்பாட்டு பணிகள். அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் 23 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அணுகுசாலை, தடுப்பு சுவர் மற்றும் நுழைவாயில் அமைக்கும் பணி. நாகப்பட்டினம் மாவட்டம் துளசியாப்பட்டினத்தில் ரூபாய் 18 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஔவையார் மணிமண்டபம் கட்டும் பணி. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருக்கோயில்ல பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளுக்கான பணிகளை தற்போது தமிழக முதலமைச்சர் அதற்கான திட்டப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது ஒருங்கிணைந்த மண்டபம், இணை ஆணையர் அலுவலகம், அதே போல கோயிலுக்கான தடுப்பு சுவர் மற்றும் வாகன நிறுத்தமிடம், தங்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு கோயில்ல இதற்கான பணிகள் என்பது திட்டப்பணிகளாக தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டியிருக்கிறார். மதிப்பு என்பது 42 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 திருக்கோயிலும், அந்த 18 திருக்கோயில 190 கோடி ரூபாய் மதிப்பிலான 25 திட்ட பணிகளையும் தற்போது அதற்கான பணிகளை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக வைத்தும் திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். கோவை மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் மருதுமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு தேவையான முன்காணிக்கை மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு விதமான கோவில்களுக்கான பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளுக்கான பல்வேறு நடவடிக்கைகள் தொடர் நடவடிக்கைகளாக எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு திட்டப்பணிகளை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். ஏற்கனவே பணிகள் முடிவுற்ற பணிகளையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.